Subject company law. Unit 3rd, Part A. First one. Who is called member? The term member denotes a person who holds shares in a company. The member or the shareholders or the real owner of a company. யார் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ, யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் அந்த கம்பெனியோட மெம்பர் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ். மெம்பர் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தான் ரியல் ஓனர் ஆஃப் தி கம்பெனி. அவங்க தான் அந்த கம்பெனியோட ரியல் ஓனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எவரி அதர் பர்சன் ஹூ அக்ரீஸ் இன் ரைட்டிங் டு பிகம் ஏ மெம்பர் ஆஃப் எ கம்பெனி and whose name is entered in its register of member shall be a member of the company. Every person யார் whose agrees in writing அக்ரீஸ் இன் ரைட்டிங்கில் நானும் அந்த கம்பெனியோட மெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ, யாரோட நேம் என்டர் இன் இட்ஸ் ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் யாரோட நேம் இருக்கோ அந்த பர்சன் அவங்க தான் அதில் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனுமே பி எ மெம்பர் ஆஃப் தி கம்பெனி. அது லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனுமே அந்த கம்பெனியோட மெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். சி லிஸ்ட் அவுட் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இன் ஏ கம்பெனி. ஒரு கம்பெனி இருக்கிற மெம்பர்ஸோட உரிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டு அப்டைன் காப்பீஸ் ஆஃப் சென்ட்ரல் டாக்குமெண்ட். அதாவது ஒரு சில டாக்குமெண்ட்டோட காப்பீஸ்லாம் அவர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபைல் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. என்னென்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி கம்பெனி, ரிசர்ச் அக்ரிமெண்ட்டு, மினிட்ஸ் ஆஃப் ப்ரொசீடிங் ஆஃப் சென்ட்ரல் மீட்டிங், ட்ரஸ்ட் நீடு. ஸோ இதிலெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ரிசல்யூஷன் என்னென்ன ரிசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, மினிட்ஸ் ஆஃப் ப்ரொசீடிங், சென்ட்ரல் மீட்டிங்கில் என்னென்ன ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த காப்பீஸ் எல்லாமே அப்டைன் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. செகண்ட் ஒன், ரைட் டு இன்ஸ்பெக்ட் சர்டன் புக்ஸ் ஆர் ரெஜிஸ்டர். அதாவது புக்ஸ் ஆர் ரெஜிஸ்டர் என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காப்பீஸ் என்னென்ன, ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் தி இன்டெக்ஸு, ரிஜிஸ்டர் ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்டெக்ஸு, காப்பீஸ் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்னு, ரிஜிஸ்டர் ஆஃப் சார்ஜஸ்ஸு, மினிட் புக்ஸ் ஆஃப் ஜென்ரல் மீட்டிங். ஸோ இதிலெல்லாம் என்னென்ன நடந்திருக்கு, மிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதாவது நடந்திருக்கா, எல்லாமே ப்ராசஸும் கரெக்டாக நடந்திருக்கா அப்படிங்கிறத இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ்க்கு இருக்குது. தேர்ட் ஒன், ரைட்ஸ் டு ரிசீவ் ஷேர் சர்டிஃபிகேட் அண்ட் ஷேர் வாரண்ட். ஷேர் சர்டிஃபிகேட் ஷேர் வாரண்ட் ரெண்டுமே சேம் தான். ஷேர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அந்த கம்பெனியில் ஷேர் வாங்குறதுக்கான ப்ரூஃப் தான் ஷேர் சர்டிஃபிகேட். ஷேர் வாரண்ட்டும் அதே தான். ஸோ என்ன ஷேர் சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணால் ஒன்லி பப்ளிக் ஆர் ப்ரைவேட் கம்பெனி இஷ்யூ பண்ணுவாங்க. இதில் ஒன்லி பப்ளிக் கம்பெனி மட்டும்தான் ஷேர் வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இதில் ஷேர் வாங்குறதுக்கான ப்ரூஃப் தான் ஷேர் சர்டிஃபிகேட். இதில் ஃபுல்லி பெய்டப் ஷேர் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் ஷேர் வாரண்ட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ ஷேர்ஸ் வாங்கின 3 monthஸில் ஷேர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஆனால் ஷேர் வாரண்ட் அப்படிங்கிறது யார் கொடுப்பானா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கான ரைட்ஸு யாருக்கு இருக்குது, அந்த கம்பெனியோட மெம்பருக்கு இருக்குது. அடுத்து ஃபோர்த் ஒன், ரைட் டு ப்ரீ எம்ப்ஷன், ரைட் டு கெட் நியூ ஷேர்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஃபர்தர் இஷ்யூ பிஃபோர் இட் இஸ் ஆஃபர்டு டு தி பப்ளிக். அதாவது நியூ ஷேர்ஸை இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆஃபர் டு தி பப்ளிக்கிட்ட ஆஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மெம்பர்ஸ்கிட்ட என்ன பண்ணலாம், நியூ ஷேர்ஸை இஷ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த நியூ ஷேர்ஸை வாங்குறதுக்கான ரைட்ஸ் யாருக்கு அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ்க்கு இருக்குது. ஃபிஃப்த் ஒன், ரைட் டு ரிசீவ் நோட்டீஸ் அண்ட் சர்க்குலர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் மீட்டிங் together with the copies of annual report of directors, annual accounts, auditor report, etc. ஸோ இதெல்லாம் ரிசீவ் பண்ணுவோம். நோட்டீஸ் ஆர் சர்க்குலர்ஸ், ஜென்ரல் மீட்டிங்கில் என்ன நடந்திருக்கு அதோட காப்பீஸ், ஆனுவல் ரிப்போர்ட்டோட காப்பீஸ், ஆனுவல் அக்கௌண்ட்டு, ஆடிட்டர் ரிப்போர்ட், இது எல்லாமே ரிசீவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கான ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ்கிட்ட இருக்குது. சிக்ஸ்த் ஒன், ரைட் டு ரிசீவ் போனஸ் ஷேர்ஸ், ரைட் டு ரிசீவ் டிவிடெண்ட். போனஸ் ஷேர்ஸ் டிவிடெண்ட் அப்படிங்கிறது அந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் போயிட்டு இருந்ததுன்னா அதுலேருந்து சம் பர்சன்டேஜ் என்ன கொடுப்பாங்க, போனஸாகவும் டிவிடெண்டாகவும் யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்குறதுக்கான ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது, அந்த மெம்பர்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செவன்த் ஒன், ரைட் டு அட்டெண்ட் ஜென்ரல் மீட்டிங் அண்ட் எக்ஸசரிஸ் ஹிஸ் ஓட்டிங் ரைட்ஸ். ஜென்ரல் மீட்டிங் நடக்கும்போது அதை அட்டன் பண்ணுறதுக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் யாருக்கு ஓட்டு போடணுன்ற ரைட்ஸும் யாருக்கு, அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ்க்கு இருக்குது. எயித் ஒன், ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்.
and audited in the annual general meeting. Directors appointment பண்ணும்போது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் யார்கிட்ட இருக்குது, அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ் கிட்ட இருக்குது. 9th one, rights to demand the convening of an extraordinary general meeting whenever necessary. அதாவது மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது டிமாண்ட் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங்கை போட சொல்கிறதுக்கான ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. அப்போ தான் என்ன பண்ண முடியும், மெம்பர்ஸோட டிமாண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் whenever necessary. அந்த மாதிரி இருக்கும்போது, நெசசரியாக இருக்கும்போது கூட அவங்க என்ன எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் போட சொல்கிறதுக்கான ரைட்ஸு அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ்க்கு இருக்குது. அந்த லாஸ்ட் ஒன் அண்ட் 10th one, right to share in the asset of the company and its winding up it there any surplus exit. அதாவது லாஸ்ட் 2 ஸ்டேஜ் அண்ட் லாஸ்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியை வைண்டிங் அப்போ பண்ண போகிறாங்க. யார் யாருக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்கணுமோ, அந்த ஷேருக்கான வேல்யூ எவ்வளவோ அதை நம்ம அந்த கம்பெனி இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் விற்றுட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. செட்டில் பண்ணது போக டெஃபிஷிட்டில் சர்ப்ளஸாக இருக்குது அப்படின்னா, அப்போ இருக்கிற அசட்டை எனக்கு இந்த அசட் கொடுங்க, இந்த அசட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கம்பெனியில் இருக்கிற மெம்பர்ஸோட ரைட்ஸு. Thank you students, thank you very much. On part C, statement in due of prospectus. If it is possible for a public company to raise secured capital privately, it need not approach public for securing the capital. In such a case, it should file a statement in due of prospectus with the registered instead of a prospectus. ஸ்டேட்மெண்ட் லீவ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸு சப்ஸ்டியூட்டர். இப்போ பப்ளிக் கம்பெனி இருக்குது, அவங்களுக்கு கேபிட்டல் நிறைய அதிக கேபிட்டல் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பப்ளிக்கிட்டேருந்து வாங்காமல் ப்ரைவேட்டாகவே அவங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இட் நீட் நாட் அப்ரோச் பப்ளிக் ஃபார் செக்யூரிங் தி கேபிட்டல், அவங்க கிட்ட வாங்கலை. ஸோ அந்த பட்சத்தில் ப்ரிப்பேர் பண்ணுற உடனே அப்போது எந்த ப்ராஸ்பெக்டஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் இன் லியூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் தான் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸ்க்கு இன்ஸ்டட் தான் ரிஜிஸ்டர் இன்ஸ்டட் ஆஃப் ஏ ப்ராஸ்பெக்டஸ் இன்ஸ்டட், அதுக்கு ப்ராஸ்பெக்டஸ் பதிலாக ரெடி பண்ணுற ஒன்று தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் இன் லியூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். நெக்ஸ்ட் ஒன், ஏ ஸ்டேட்மெண்ட் இன் லியூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் மஸ்ட் பி டிராஃப்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி பர்டிகுலர் செட் ஆஃப் ஷெட்யூல்டு செகண்ட் ஆஃப் தி ஆக்ட். கம்பெனிஸ் ஆக்ட் ஷெட்யூல்டு செகண்டில் லியூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கணும். தேர்ட் ஒன், it must be duly signed by all the directors and a copy thereof must be filed with the registrar at least 3 days before the allotment of the shares. அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லீவ் ப்ராஸ்பெக்டஸில் ஆல் த டைரக்டர்ஸும் சைன் பண்ணியிருக்கணும். அந்த காப்பியை ஃபைல் பண்ண கொடுத்துருக்கணும் ரிஜிஸ்ட்ரார் கிட்ட. எப்போ அப்படின்னா வித்தின் 3 days பிஃபோர் தி அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் அலாட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 daysக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், ரிஜிஸ்ட்ரார் கிட்ட சப்மிட் பண்ணி அதை ஃபைல் பண்ண சொல்லியிருக்கணும். the statement in lieu of prospectus. Second one, duties of the secretary in respect of issuing prospectus. ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணும்போது செக்ரட்டரியோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னா, அது அவர் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டு என்ஷூர் தட் தேர் இஸ் ஃபுல் ஃப்ராங்க் அண்ட் ஹானஸ்ட் டிஸ்க்ளோசஸ் ஆஃப் ஆல் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் வித் ஸ்க்ரூப்லெஸ் அக்யூரசி இன் தி ப்ராஸ்பெக்டஸ். இப்போ ப்ராஸ்பெக்டஸ் ஹானஸ்ட்டாக இருக்கா, ஃப்ராங்காக இருக்கா, அக்யூரஸியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். கரெக்டான இன்ஃபர்மேஷனை அங்கே பாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அப்படி இருக்கணும் ப்ராஸ்பெக்டஸில், இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், டு என்ஷூர் தட் த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டென்ட் இன் தி ப்ராஸ்பெக்டஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி as per the provisions laid down section 26 of the Companies Act 2013. The Companies Act 2013 section 26 படி அந்த என்ன இன்ஃபர்மேஷன் அதில் கொடுக்கணுமோ அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அவங்க அந்த கம்பெனி கொடுத்துருக்கணும். தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கணும். ஸ்ட்ரிக்ட்லி கரெக்டான இன்ஃபர்மேஷனை அங்கே கொடுத்துருக்கணும். தேர்ட் ஒன், to check that no false or misleading statement is contained in the prospectus. தவறான இன்ஃபர்மேஷனை அதில் கொடுத்துருக்கக்கூடாது, கரெக்டான இன்ஃபர்மேஷனை ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், to ensure that the provisions contained in part 3rd of schedule 2 or duly complied with the preparation of prospectus.
ஷெட்யூல்டு தேர்ட் ஆஃப் தி ஷெட்யூல்டு செகண்ட் அதுபடி என்ன பண்ணியிருக்கோன்னா ப்ராஸ்பெக்டஸை ஃபுல்ஃபில் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். கரெக்டான எல்லாத்தையுமே எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் கொடுத்துருக்கணும், ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், டு ப்ரிப்பேர் த டிராஃப்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் இன் லியூ ஆஃப் ப்ராஸ்பெக்டா. ப்ராஸ்பெக்டாஸில் என்ன ப்ராஸ்பெக்டஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் இன் லியூ ப்ராஸ்பெக்டா ரெண்டில் ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். டு கெட் த ப்ராஸ்பெக்டஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் இன் லியூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் பிரிண்டட். அதை ரெடி பண்ணுறதோட விடக்கூடாது, ப்ரிப்பேர் பண்ணுறதோட விடக்கூடாது, அது பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கணும். அந்த காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கணும். 2 அந்த பிரிண்ட் அவுட்டில் டேட் இருக்கா, எல்லா அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், டு ஃபைல் த ப்ராஸ்பெக்டஸ் வித் ரெஜிஸ்டர்ட் அண்ட் அரேஞ்ச் டு இஷ்யூ த ப்ராஸ்பெக்டஸ். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரார் கிட்ட கொடுத்து அவர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றத அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அது பப்ளிக்கோட பார்வைக்கு வைக்கணும். அதை இஷ்யூ த ப்ராஸ்பெக்டஸ் டு தி பப்ளிக், அதை பப்ளிக்கு அவர் இஷ்யூ பண்ணியிருக்கணும். யார் ரெஜிஸ்ட்ரார். இதுதான் இது எல்லாமே பார்க்க வேண்டியது கம்பெனி செக்ரட்டரியோட கடமை. தேங்க்யூ வெரி மச்.